The following extract on casting information related to amenity வந்து A for the end வந்து சிட்டியில் ஊற்றுறோம். பர்ச்சேஸ் ஃபேமிலி வந்து 48,000, டேரக்ட் வேஜஸ் 40,000 அந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே கொடுத்துட்டு கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா கேல்குலேட் காஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எஸ்டெண்ட் இதை காஸ்ட் ஷிஃப்ட் ப்ராஃபிட் ஆல்சோ. ஸோ தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 8,000. அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 48,000 8,000 கூட்டினா 56,000. அதுலேருந்து ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து லெஸ் பண்ணால் 7,200. நெட் வேஜஸ் 40,000. ரெண்டுத்தையும் கூட்டினா 87,200. இந்த 87,200 வந்து டேரக்ட் வேஜஸ் வந்து 40,000. 80,000 ப்ரைம் காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 16,800 ஆட் பண்ணால் ஒர்க் காஸ்ட் வந்து 87,200. 16,600 கூட்டினா 1,04,000. இது வந்து ஒர்க் காஸ்ட். இந்த ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து 1920. அதாவது 1 April 2008 வந்து 1920. அது கூட்டினா 1,05,920. அந்த 1,04,000 1920 கூட்டினா 1,05,920. க்ளோஸ் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து 6,400. அது வந்து மைனஸ் 350,520 வந்து ஒர்க் காஸ்ட்டு. ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து 3,200 கூட்டினா 1,02,720. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 25,600 வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 1,600. மொத்தத்துக்கு கூட்டணும் 25,600. 1,600 கூட்டினா 27,200. 3,200 மைனஸ் பண்ணால் 24,000 கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை அவுட்புட் இன்ட்டு க்ளோசிங் யூனிட்ஸ் வந்து 1,02,720 டிவைடட் பை 25,600 அதில் வகுத்து அதை 3,200 மல்டிப்ளை பண்ணால் 3,600 இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே போல் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 26 0.40 மல்டிப்ளை பண்ணி அது வந்து 9,600. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 24,000. சேல்ஸ் வந்து 24,000. இப்போ அதே மாதிரி பர் யூனிட்டுக்கு 47,200 வந்து பர் யூனிட்டுக்கு வந்து 40 பைசாவால் டிவைடட் பண்ணால் 1.844 வந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 1.56 3.4070 0.6556 போட்டோம்னா 4.063. அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக 5.00. இது வந்து 10 சம் இருந்துச்சு. 11th சம் டேரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. டேரக்ட் வேஜஸ் ஓவர் ஹெட்டில் வந்து வேரியபிள் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு ப்ராஃபிட் வந்து 25% காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டேரக்ட் மெட்டீரியல் வந்து 40,000 × 5 பண்ணிக்கிறாங்க. அது வந்து 40,000 டன்ஸ் வந்து டேரக்ட் வேஜஸ் வந்து 8,000 வந்து 50,000 பே பண்ணால் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4,000 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 லட்சம் கிடைக்கும். 8,000 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 லட்சம். 2 4 லட்சம் வந்து ப்ரைம் காஸ்ட் வந்து 6 lakh. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து வேரியபிள் வந்து 8,000 வந்து 10ஆல் 80,000. ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து 1 லட்சம். அது 2 கூட்டினா 1,80,000 வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. இந்த 6 லட்சத்துக்கு 1,80,000 போட்டு வர ஆன்சர் 7,80,000 வந்து ஒர்க் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து 2,000 ஆட் பண்ணால் 1,80,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 2,020 மல்டிப்ளை பண்ணால் 40,000. அந்த 9,80,000 40,000 கூட்டினா 10,20,000 காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ப்ராஃபிட் வந்து 25% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். 10,20,000 25% 25 டிவைடட் பை 100 போட்டால் 0.25 × 10,20,000 மல்டிப்ளை பண்ணால் 2,55,000 கிடைக்கும். 10,20,000 2,55,000 மல்டிப்ளை பண்ணால் 12,25,000 வந்து கிடைக்கும். இப்போ வந்து அவுட்புட் வந்து 2,000 யூனிட் சொல்லிடுறாங்க. 2 லட்சத்தை வந்து 2,000 மல்டிப்ளை பண்ணால் 100. 4 லட்சத்து 2,000 டிவைட் பண்ணால் 200. 2 லட்சத்து வந்து 2,000 டிவைட் பண்ணால் 100. அது மாதிரி 4 லட்சத்து 2,000 டிவைட் பண்ணால் ஆன்சர் கொண்டு வந்து கடைசியில் எல்லாத்தையும் போட்டோம்னா 657.50 வருது. இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி கொஷின் கொடுத்துருவாங்க. டேரக்ட் மெட்டீரியல் வந்து 174 கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் 200.
இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து 50% ஆன் டோட்டல் காஸ்ட் வேல்யூ வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் காஸ்ட் எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. கீழே வந்து 113லேருந்து 1300 செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா 500 வரும். அந்த ப்ரெசன்ட் டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடி வந்து 500 × 30 / 43% போட 349. அதுதான் அந்த 349 போட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் காஸ்ட்டில் மெட்டீரியல் வந்து 50% ஆஃப் டோட்டல் காஸ்ட்டுன்னும் போது அந்த 349 50% இருந்தால் 174 வரும். இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி போட்டுருக்காங்க. இதில் இனிமேல் நான் 43.266 கண்டுபிடிச்சிடுறாங்க. இதேமாரி டைரக்ட் மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சி ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் பேஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 13 மெட்டீரியல் வந்து 64,000 96,000 ஆட் பண்ணால் 1,60,000 டைம் காஸ்ட்டு. அது கூட 40,000 போனால் 2 லட்சம் வந்து ஒர்க் காஸ்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் சேலரி வந்து 48,000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 8,000, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 24,000, மொத்தம் கூட 80,000, 2,50,000 கூட 2,80,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் ஓவர்ஹெட் வந்து 16,000 கூட 2,40,000 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அது கூட ப்ராஃபிட் 24,000 கூடனா 3,20,000 வந்து சேல்ஸு. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு மைனஸ் பண்ணால் 24,000 கிடைக்கும். அந்த அவுட்புட் வந்து 85 யூனிட்ஸ் சொன்னால 64,000 3,20,000 வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் 850 டிவைட் பண்ணி பர் யூனிட்டோட வேல்யூ கிடைக்கும். அப்போ வந்து 40,000 எடுத்துகிட்டு 1,00,000 இப்போ வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு அது டிவைடட் பை பண்ணி 64,000 அந்த ஃபார்முலா வச்சு எல்லாத்துக்கும் ஒர்க் காஸ்ட்டு பண்ணி சேல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரே யூனிட்டில் ஓட்டுவாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 14 அதேமாரி மெட்டீரியல்ஸை சமைச்சு அந்த 20,000 வந்து யூனிட் கொடுத்துருக்கான். 20,000 வந்து மெட்டீரியல்ஸு 3,000 டிவைடட் பை 5,000 வந்து வச்சா 20,000 கிடையாது. 5,000 யூனிட்ஸ்க்கு 3,000 யூனிட்ஸ்க்கு வந்து 12,000 கண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த வேலையில் கூட்டினா 45,500 கிடையாது. அதுமாதிரி கீழே இருக்கிற 45,400 16,000 4,000 கூட 65,400 ஆன்சர் கிடையாது. அதேமாதிரி 25,500 27,900 16,600 93,300 கிடையாது. பிரகாரம் இப்போ மெட்டீரியல்ஸ்லேருந்து அந்த வேல்யூஸ் வந்து ப்ளஸ் பண்ணால் 1,07,000 வந்து டோட்டல் 1,01,200 வந்து டோட்டல் காஸ்ட் அதுலேருந்து மைனஸ் 93,300 மைனஸ் பண்ணால் 8,400 93,300 வந்து 8,000 யூனிட்ஸ்க்கான கட்சி டோட்டல் காஸ்ட்டு. இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் 15 மெட்டீரியல் வந்து 1,50,000 வேஜஸ் வந்து 1,20,000 கொண்டு 2,20,000 டைம் காஸ்ட்டு ஃபேக்ட் 30,000 மொத்தத்தை கொண்டு 3,00,000 வந்து ஒர்க் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து 15,000 கொஷின் 3,14,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பர்சன்டேஜ் ஆஃப் பேசிஸ் வந்து ஒர்க்கு காஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு டிவைடட் பை டைரக்ட் வேஜஸ் இன்ட்டு 100%. அப்போ வந்து 30,000 1,00,000 அது 13,000. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டு டிவைடட் பை ஒர்க்கு காஸ்ட்டு இன்ட்டு 100% மேலே 5% கிடைக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா மெட்டீரியல் வந்து 1,250. ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 75 rupees. ஸ்டேட்மெண்ட்டில் கொஷினில் கொடுத்துட்டாங்க. வேஜஸ்ஸு 25% வச்சு 2,000 25% ஆஃப் வேஜஸ் வந்து 750 100 போனால் 0.25 இன்ட்டு 750 வேணும் 187.50 5/100 387.5 அதை கூட்டினா 2,698.88 வந்து காஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி 20% அந்த சேல்ஸ் 22 0.2 இன்ட்டு சேல்ஸில் பண்ணாலும் வரும் 2,298 கால்குலேஷன் பிரகாரம் 22 வந்திருக்கு. 2,296.88 கூடனா 2,871.10 கிடையாது. கொஷினுக்கு மெட்டீரியல் வந்து 3,00,000 4,60,000 வந்து பெயின் காஸ்ட்டு 1,00,000
கூட்டினா 6,18,000 வந்து ஒர்க் காஸ்ட். அது கூட 1,68,000 ஆஃபீஸ் ஓவர்ஹெட் கூட்டினா 7,80,000 வந்து காஸ்ட் ஆஃப் ஓவர்ஹெட் வந்து 16,200. டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 70,000 மொத்தத்துக்கு கூட்டினா 81,200. 200 ப்ளஸ் 1,82,000 9,68,000 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. அது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 1,10,000 ஒன்று 10,78,000 வந்து சேல்ஸ். இப்போ வந்து டேரக்டரோட வேஜஸ் வந்து 1,50,000 1,68,000 என்று 89.296 வந்து எல்லா வேலையும் கண்டுபிடிச்ச வேலையை வந்து 1,68,000 18,000 ஒர்க் காஸ்ட் டிவைடட் பை 100 பண்ண ஆன்சர் வரும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி 10.2% ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வச்சு அதில் வந்து வேலையை சேவ் பண்ணணும். மிடில் வேஜஸ் ஒன்றா 19,000. அது மாதிரி ப்ரைம் காஸ்ட்டு அது கூட வந்து 7,500 போடணும். 26,500 வந்து ஒர்க் காஸ்ட்டு 8,804 போடணும். அது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 39,600. 5,042 2,792 8,804 அது கூட 600 போடணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 42,708. ப்ராஃபிட் வந்து 10.4% சேல்ஸ் 60,600 வந்து 89,200 வந்து டிவைடட் பண்ணால் 4,853 கிடையாது. வந்து கொண்டா 47,520 ஆன்சர். அப்புறம் ஸ்டாக் மெட்டீரியல் 20,000 1,00,000 1,70,000 அதுலேருந்து லோஸ். அப்புறம் மெட்டீரியல் வந்து 25,000 மைனஸ் பண்ணால் 1,45,000 வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 1,20,000 போட்டுனா 2,65,000 வந்து ப்ரைம் காஸ்ட். இன்டைரக்ட் சார்ஜஸ் வந்து 25,000 அதை போனால் 2,10,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுலேருந்து 1000 வந்து மைனஸ் பண்ணால் 2,70,000 வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ப்ராஃபிட் வந்து 54,000. அது வந்து சேல்ஸோட ரேஷியோ வந்து 2,70,000 3,24,000. இப்போ அவுட்புட் 450 1,450 கொடுத்ததுனால 100% கால்குலேட் பண்ணி போட்டால் 2 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கிங் ரேட் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து வச்சு ஆன்சர் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு கூட்டினா 7,92,000. க்ளோசிங்கில் மைனஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 7,52,000. ப்ராடக்ட் வேஜஸ் 5,12,000 ஒன்று 12,000. வந்து ஓவர் ஹெட் 1,90,000 14 லட்சம் கிடையாது. அது வந்து 70,000 ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஒன்று 14,500. இந்த மாதிரி ஆன்சர் எல்லாத்தையும் சேல்ஸ் வந்து 15,000. இந்த சம்மில் ஏதாவது டவுட் வந்து இது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ராமர் வந்து 25,000. கேரேஜ் அனுப்பிச்சு 1,500 கூட 48,000. அதுலேருந்து 26,200 மைனஸ் பண்ண 26,800. அது கூட 18,000 வேஜஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 40,200. அது வந்து ப்ரைம் காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி ஒரு 9,500. இந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்டு. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 8,500 கூட 47,000. க்ளோசிங் ஒர்க் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 48,000 ஒர்க்கிங் காஸ்ட். 600 ஆட் பண்ணால் 51,600 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது வந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 28,900 வந்து 15,700 மைனஸ் பண்ணால் 59,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் எப்படி கண்டுபிடிச்சா சேல்ஸ் வந்து 72,300. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.